رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العليم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளையும் ஜீவராசிகளையும் படைத்து எல்லா படைப்புகளிலும் மனித படைப்பை சங்கைப்படுத்தி அவனுக்கு ஒரு வாழும் தளத்தை அமைத்து இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அவனே முடிவு செய்து இந்த உலகத்திலே எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அளவில்லாத ஸலவாத்துகளும் சலாமும் சுவர்க்கத்தின் வழிகாட்டி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், இன்னும் இந்த உலகத்திலே சதாவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடத்திலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை தவிர்ந்து வாழும்படி இந்த ஹுத்துபாவின் ஆரம்பத்தில் முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கின்றேன். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சோதனையான துனியாவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யதார்த்தத்தை புரிந்து கொண்டும் யதார்த்தமான வாழ்வை வாழ்வதுதான் இந்த உலகத்திலே எமக்கு சோதனை. அல்லாஹு தஆலா எங்களுடைய கண்ணுக்கு முன்னே இந்த துனியாவின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பல நிலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். நாம் இன்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே எம்மோடு எமக்கு முன்னே பலர் வாழ்ந்தார்கள், பலர் சாதித்தார்கள், பலர் சம்பாதித்தார்கள், தேடினார்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். எங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களுடைய கண்ணுக்கு முன்னே கண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியாதவர்களை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தின் மூலமும் அவனுடைய ரசூல்மார்கள், நபிமார்கள் மூலமும் இந்த உலகத்திலே யார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த உலகத்தின் அடிப்படையில் பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், உயர்ந்த குடும்பமாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், பலசாலிகளாக இருக்கட்டும், நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும் போது அவர்களுக்கு கிடைத்த உயர்வு என்ன, கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது அவர்கள் அடைந்து கொண்ட வேதனைகள் என்ன, சோதனைகள் என்ன, அவர்களுடைய முடிவென்ன என்பதை குர்ஆன் சொல்கிறது. சமகாலத்திலே நாங்கள் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் உலகத்தின் சோதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் மனிதனுக்கு சோதனை. இந்த உலகம் நிரந்தரமான வாழ்வில்லை என்பது நாம் எம் பெற்றோர்கள், மரணித்த எம் பெற்றோர்களை இந்த உலகத்திலே நாம் வருவதற்கு அடையாளம் தந்த எம் தாய் தந்தையர்கள் எம்மோடு இல்லாமல் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடிய சொத்து செல்வங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய கையில் இருக்கின்றது. நாங்கள் எப்படியான ஒரு செல்வந்தரையோ அறிவாளியையோ இந்த உலகத்தின் ஆட்சியாளரையோ எங்களுக்கு தெரிந்தவர்களை சிந்தித்து பார்த்தால் எல்லோருமே இன்று பர்ஸகுடைய இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கபூருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உயிருடன் இருப்பவர்களை தவிர. எனவே
இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எம் தேவைகளை தேவையான அளவு நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறான். அதைத்தான் இன்றைய குத்துபாவிலே ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த நம்பிக்கை இழப்பதற்குரிய காரணம் என்ன, இன்று ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு, அவன் உலகத்தில் சிறப்பாக வாழ்வதற்கும், அவன் இந்த உலகத்தை விட்டு கபரிலே நிம்மதியாக இருப்பதற்கும், நாளைய கியாமத்திலே அவன் கௌரவப்படுத்தப்படுவதற்கும், அவனுடைய முடிவு சுவர்க்கமாக மாறுவதற்கும் எல்லா அடிப்படைகளையும் தீர்மானிக்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் தான். சுவர்க்கத்துக்கு சென்று சம்பாதிப்பதில்லை. ஒரு மனிதன் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் சொர்க்கத்துக்கு சென்று அங்கு அவன் சொர்க்கத்தை சம்பாதிப்பதில்லை, சம்பாதிக்க முடியாது. உலகத்தில் தான் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் தான் சொர்க்கத்தையும் சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய சொர்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன், ஒரு மூமின் தீர்மானிப்பது உலகத்தில் தான். அவனுடைய வாழ்க்கையை ரப்புடைய கட்டளை அடிப்படையில் அவன் அமைத்துக் கொள்வதிலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதிலும் தான் ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்தின் தரம் இருக்கிறது. உலகத்திலே எல்லாத்திலே நாங்கள் தரம் பார்ப்போம், குவாலிட்டி பார்ப்போம், குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஒரு சாப்பிடுற உணவாக இருந்தாலும் அதுல தரத்தை பார்ப்போம். சாதாரண ஒரு உணவிற்கும் ஒரு விலை உயர்ந்த ருசியான உணவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு பிரியாணி சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உடுக்கின்ற ஆடையிலிருந்து, சாப்பிடுகின்ற சாப்பாடிலிருந்து, வசிக்கின்ற வீடிலிருந்து, தான் யூஸ் பண்ணுகின்ற பாவிக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் தரம் அறிந்து வாங்குகின்றோம். சுவர்க்கத்துக்கு தரம் இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு தரம் இருக்கிறது. அதுதான் உயர்ந்த தரம். 4 கூட்டங்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கின்ற தரம். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த 4 கூட்டத்தோடையும் நாளைக்கு சொர்க்கத்துல இருப்பவர்களை பற்றி சொல்கிறார். அதுக்குரிய நிபந்தனை ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு வாழுதல். எங்களோட மனம் எதையும் விரும்பலாம், எப்படியான வாழ்க்கையும் விரும்பலாம், எதையும் கற்பனை பண்ணலாம். ஆனால் அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்ன வாழ்க்கை அது என் விருப்பமாக மாறவில்லை என்றால் என் சுவர்க்கத்தின் தரம் குறைந்துவிடும். நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களுடன் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, தோழமை கொள்வதென்றால் இவர்களை போல உள்ள இந்த 4 கூட்டத்தோட தான் தோழமை கொள்வது மிக சிறந்த தோழமை என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். தாலிகல் ஃபத்லு மினல்லாஹ், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ இது அல்லாஹ்வுடைய பேரருள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்க எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரபியில ரிஸ்க் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தன் ரிஸ்கை தேடுவான், ஒரு மனிதன் தன் ரிஸ்கை தேடுவான். ஒரு மனிதன் இந்த உலகத்துல தன்னோட ரிஸ்கை தேடுறதுல அவன் அல்லாஹ்வின் மீது உயர்ந்த தவக்குல் வைக்கணும். ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான சம்பாத்தியம் ஒரு மனிதன் சம்பாதிக்கின்றான் என்றால், இந்த உலகத்துல சம்பாத்தியம் என்னும் போது இந்த உலகத்தில் ஆக குறைந்த வருமானம் உள்ள மனிதத்திலிருந்து லட்சக்கணக்கில் சம்பளம் எடுக்கின்ற உயர்ந்த தொழில்கள் புரிகின்றவர்கள் வரைக்கும் ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்டு. சாதாரண கூலி தொழிலாளி, ஒரு நாளைக்கு 500 1000 தேர்பவர், ஒரு சின்ன வியாபாரி, அவருடைய லாபம் ஒரு 100 கணக்கில் தான் இருக்கும். அவருக்கும் ஹராம் ஹலால எங்களோட மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு கடற்கரையில
ஒரு பஜார்ல ஒரு ஒரு ஐஸ் விற்கக்கூடியவர், ஒரு ஒரு கச்சான் விற்கக்கூடியவர், ஒரு சின்ன லாபம், ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாவும் அவருக்கு லாபம் கிடைக்காது. இது ஒரு சின்ன தொழில் என்று அவரை சொந்த விருப்பத்துக்கு செய்ய முடியாது. அது 100 ரூபாய் லாபம் கிடைக்கிற தொழிலாக இருந்தாலும், 1 ரூபாய் லாபம் கிடைக்கிற தொழிலாக இருந்தாலும் அவருக்கு மார்க்கம் வழிகாட்டிக்குது, நீங்க ஹலாலாக சம்பாதிக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்க அளித்த ரிஸ்க்ல இருந்து நீங்க ஹலால சாப்பிடுங்க. வஷ்குரு லில்லாஹ், நீங்க சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகத்துல நீங்க ஹலாலாகத்தான் சம்பாதித்து சாப்பிடணும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா விட்ட கட்டளை. யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஹலால சாப்பிட்டு நீங்க நல்ல அமல்களை புரியுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய சுருக்கமான நேர இடைவெளிக்குள் நாங்க இந்த அம்சத்தின் தலைப்பில் ஒரு சாராம்சத்தை புரிந்து கொள்ளணும். நான் என்ன தொழில் புரிவனாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வருமானம், என்னுடைய தொழில் நான் அனுபவிப்பது, என் தாய் தந்தைக்கு கொடுப்பது, என் மனைவி மக்களுக்கு கொடுப்பது, என்னால பயன்பெறுபவர்களுக்கு நான் கொடுப்பது, என்ன வழியில நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு காலம் எப்படி நடந்தது, இப்ப எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கிறத நாங்க கேள்வி கேட்டு நாங்க அதை உறுதி செய்து கொள்ளணும். என்ற சம்பாத்தியம் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் பிரகாரம் இருக்கிறதா? அப்படி இல்லாட்டி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாதம் கியாமத்துடைய நாள்ல நகர்ந்து விடாது அவனிடத்துல 3 விஷயத்தை பத்தி கேட்காம. அதுல ஒன்றுதான் அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய பணம், அவனுடைய செல்வம். எப்படி சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு மனிதனுடைய பாதங்கள் அசையாதென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கிட்ட கேட்பான். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சம்பாதிக்க துவங்கின வயசுல இருந்து எங்களோட மௌத்து வரைக்கும் உள்ள சம்பாத்தியத்துக்கு கேள்வி கணக்கு இருக்குது. கேள்வி கணக்கு இருக்குது. ஒரு இறைநேசர், நல்ல மனிதர், அவர் மரணித்தார். அவருடைய மௌத்துக்கு பின்னால அவருடைய ஒரு நேசர் கனவுல அவரை சந்திச்சார். கேட்டார், உங்களுடைய நிலைமைகள் எப்படி? அவர் சொன்னாராம், என்னுடைய நிலைமைகள் நன்றாக இருந்தது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் நடந்தது. நான் ஒரு கடைத்தெருவுக்கு சென்றிருந்தேன். அந்த கடைக்கு முன்னால விறகுகள் வைக்கப்பட்டிருந்தது, விறகுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த விறகுல ஒரு குச்சிய, ஒரு ஈக்கில்ல நான் அப்படியே அனுமதி இல்லாம எடுத்து என்னுடைய பல்லில் இருந்த அந்த இறைச்சியை குத்தி கொண்டேன். பல்லு குத்தினேன் அனுமதி இல்லாம. எனக்கிட்ட இதுக்கும் கபர்ல கேள்வி கணக்கு கேட்கப்பட்டுச்சு என்று சொன்னாராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பின்னால சஹாபாக்களிடத்துல கனவுகள் கேட்பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்வாங்க என்கிறது தெளிவான ஹதீஸ். இப்படி சில இறை நல்லடியார்களுடைய சரித்திரங்களும் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க அற்பமாக நினைக்கக்கூடிய விடயங்களும் எங்களுக்கு ஆபத்தாக மாறலாம். ஒரு சாதாரணமான விடயம். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு ஹராம் ஹலால்ல நாங்க பேணுதலாக இருக்கணும். சஹாபாக்கள், இறைநேசர்கள், தாபிஈன்கள் மிக பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய முஹத்திஸ். அவரை பத்தி ஒரு தனி நூலே இருக்கிறது. அவருடைய சரித்திரம் நீளமானது. சுருக்கமாக சொல்கிறேன். ஹராம் ஹலால்ல பேணுதலாக, மிக பேணுதலாக இருந்த ஒரு இமாம் தான் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா. இவர் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். இவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு ஆட்சியாளர் இவரை காலியாக இருப்பதற்கு, நீதிபதியாக இருப்பதற்கு நிர்பந்திச்சார்.
இவருக்கு விருப்பம் இல்லை. நாம் அல்லாஹ்க்கு மாத்தமா நீதம் செலுத்தினால் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயத்தில் ஒதுங்கி கொண்டார், நிர்பந்திச்சார். இருந்தாலும் அவர் விரும்பல்ல, ஒழித்து கொண்டார். இவரை மன்னர் இவரை கண்டுபிடிச்சு தருபவருக்கு மிகப்பெரிய சன்மானத்தை அறிவிச்சார். சுஃபியானி சௌரி ரஹிமஹுல்லா மறைமுகமாக போய் ஒரு மனிதருடைய தோட்டத்தில் ஒரு வருடம் பேரிச்ச மர தோட்டத்தில் கூலிக்கு வேலை செஞ்சார். ஒரு வருஷம். முதலாளிக்கு தெரியாது நம்மிடத்தில் வேலை செய்பவர் சுஃபியானு சௌரி என்று. சுஃபியானு சௌரி என்றால் அந்த காலத்தில் மிக பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு இமாமாக இருந்தாங்க. சிறிது காலம் போனதுக்கு பின்னால இவர் கேட்கிறாரு, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா தன்னுடைய வேலை ஆளுக்கிட்ட கேட்கிறாரு, உங்களோட ஊர் ஈச்சம்பழம் சுவையானதா? என்னுடைய பேரிச்சம் தோட்டத்தில் இருக்கிற ஈச்சம்பழம் சுவையானதா? ஒரு வருஷத்துக்கு பின்னால ஒரு பேரிச்சம் தோட்டம் மண்டா கையால பிக்கக்கூடிய எத்தனை பழம் இருக்கும், எத்தனை பழம் கீழே விழுந்து கிடக்கும். சொன்னாங்க சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா தன்னை முதலாளி கிட்ட, எனக்கு தெரியாதுண்டா, உங்களோட பேரிச்சம்பழத்தில ருசி எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை, உங்கள்கிட்ட வேலை செய்யறேன்னு ஒரு வருடமாக, ஆனால் உங்களோட பழத்தை நான் சாப்பிடல. அந்த முதலாளி என்ன கேட்டார் தெரியுமா? அவ்வளவு பேணுதலாக இருப்பதற்கு நீர் என்ன பெரிய சுஃபியானு சௌரி ஆண்டு கேட்டார். உண்மையில் அவர்தான் சுஃபியானு சௌரி என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். காலப்போக்கில் அரசர் ஒரு பொதுவான அறிக்கை விடுத்தாரு, சுஃபியானு சௌரி தலைமறைவாகிவிட்டார், அவரை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு இவ்வளவு சன்மானம் வழங்கப்படும். இந்த அறிக்கைய இந்த தோட்டத்து முதலாளி பார்க்கிறாரு. அப்பதான் புரிந்து கொண்டாரு, தன்னிடத்துல வேலை செஞ்சவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்று. அவரை பிடித்து கொடுப்பதற்கு வருகின்றார், ஆனால் அவர் தோட்டத்தில்லை, மீண்டும் தலைமறைவாகிவிட்டார். இப்ப ஹஜ்ஜுடைய காலம், ஹலீஃபா மக்காக்கு வரப்போறாங்க. சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா மக்காவுல இருக்கிறாங்க. இப்ப மக்காக்கு வந்தா தன்னை சிறை பிடித்துக் கொள்வார் என்ற அந்த பயம் இருந்துச்சு. துவா கேட்டாங்க கையை உயர்த்தி ஹரத்துல, யா அல்லாஹ், இந்த கொடுங்கோல் மன்னருடைய உயிரை நீ கைப்பற்ற வேண்டும். அவர் வந்தா என்ன சிறப்பிடிச்சிருவாரு, நீ அவரை மௌத்தாக்க வேண்டும். கையை உயர்த்தி துவா கேட்டாங்க. மன்னர் உடனே மௌத்தாகி விட்டார். இதுதான் ஹலாலான ரிஸ்க சாப்பிடுறதுல உள்ள பிரதிபலன், சமராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது, ஒரு பிரயாணி யுத்தீலு சஃபர், நீண்ட பிரயாணம் போறாரு. இந்த காலத்தில் நீண்ட பிரயாணம் ஊத்தப்படாம போகலாம். பிளைட்ல இருந்தாலும் எப்படியான பயணமாக இருந்தாலும் நாங்க ஏர் கண்டிஷன் வெஹிக்கிள் அழகா போகலாம், கோட் ஷூட்டோட போகலாம். ஆனால் அந்த காலத்துல பாலைவனத்துல வறட்சி காத்துல ஒட்டகத்துல குதிரையில மாத கணக்குல நீண்ட பயணம் செய்யக்கூடியவர், அவர கோலமே பரட்டத்தால புழுதி படிந்த உடை, அப்படியான ஒரு தோட்டத்துல போவாரு. இப்படியான நிலையில கேட்கிறதும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இவர் பிரயாணத்தில் யாரப் என்று தன்னை தேவையை கேட்கிறாரு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்று அவர் விளங்கி கேட்கிறாரு. நான் இப்ப பிரயாணத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று யா ரப் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, இவர துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? வமதாமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம், அவர் சாப்பிடுறது ஹராம், குடிக்கிறது ஹராம், உடுத்திருக்கிறது ஹராம். அவர் என்ன நிலையில கேட்டாலும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நாங்க எங்களோட சம்பாத்திய அல்லாஹ்வை பயந்து ஹலாலாக சம்பாதித்து நாங்களும் அனுபவித்து எங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுத்தாத்தான் எங்களோட சொர்க்கம் தரமுள்ள சொர்க்கமாக இருக்கும். என்னன்னு தெரியுமா? ஒரு மனிதனுக்கு முஸ்தஜாபு, அவனுடைய துவா
இந்த உலகத்தில் அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதனாக மாறிட்டானண்டா அவன் இந்த உலகத்தில் எல்லா நலவுகளையும் இழந்தவன போல. துவாங்கிறது நான் உங்களுக்கு உதாரணம் சுருக்கமா சொல்லன்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க முகுல் இபாதா, எல்லாம் வணக்கத்திற மூளை, பிரைன், எல்லாம் வணக்கத்திற மூளை. சிஸ்டம் சரியா இல்லாட்டி வணக்கம் சரியில்லை. துவா அந்த அளவுக்கு முக்கியமானது. ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதுக்கு துவா எவ்வளவு முக்கியம்டா, அல்லாஹ்விடத்துல தன் தேவைகளை கையை உயர்த்தி உயர்ந்த நம்பிக்கையோட நாங்க கேட்கிறதான் துவா. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தான், என் அடியானன் அழைச்சா நான் பதில் அளிப்பேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது எப்படியான நம்பிக்கையோட கேட்கிற ஒரு சாதனம் தெரியுமா? எங்கட அக்கவுண்ட்ல உதாரணத்துக்கு எங்கட வாப்பாமார் கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்கட அக்கவுண்ட்ல போட்டுட்டு மௌத்தாகிட்டாங்க. மகனே இந்த இருக்குது ஏடிஎம் கார்டு, உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுங்க. அல்லது வெளிநாட்டுல இருந்து எங்களுக்காக எங்கட குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாதித்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறார், எங்கட காட்டை தந்திருக்கிறார், தேவைப்படும் போது நீங்க எடுங்க. இப்ப இவருக்கு ஒரு தேவை வருகிறது, காட்ட போறாரு, எவ்வளவு வேணும் அவ்வளவு எடுக்கிறார். இன்னொரு தேவை வருகிறது, காட்ட போறாரு, எடுக்கிறாரு. இவர நம்பிக்கை தன் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குது, நான் எவ்வளவு எடுத்தாலும் குறையாத அளவு இருக்குதுன்னா அவர் எவ்வளவு 100% பியூரான நம்பிக்கையோட போய் எடுப்பாரு. ஒரு வீதம் சந்தேகம் இருக்குமா அவருக்கு? இப்படித்தான் ஒரு மூமின் தவக்குல் இருக்கணும் அல்லாஹ்வுல. வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்ள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலாம், வானம் பூமியுடைய முழு ஹஸானாவும் அல்லாஹ்வுக்குரியது. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான், உங்களோட தேவையை நிறைவேற்றுகிறேன் கேளுங்க, உங்களோட பாவத்தை மன்னிப்புக்கிறேன் பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களோட துஆவை ஏற்றுக்கொள்கிறேன் துஆ கேளுங்க. சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல நம்பிக்கை எங்களுக்கு எப்போது வரும்? அல்லாஹ் ரஸாக் என்ற பெயரோட இன்னல்லாஹு வ ரஸாக் துல் குவத்தில் மதீன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாங்க வாலிபர்கள் திருமணம் முடிக்கும் போது என்ன யோசிப்பாங்க? தொழிலை பத்தி யோசிப்பாங்க. என்ற வருகின்ற சம்பளம், நான் படிச்சுக்கிற படிப்பு, நான் எடுக்கிற சம்பளம் ஒரு குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு போதுமா? நாளைக்கு புள்ள குட்டியானா என் உமா அப்பாக்கும் கொடுத்து மனைவி மக்களும் கொடுக்க போதுமா? சந்தேகம் இருக்கு. ஒரு குடும்பத்தை பராமரிக்கும் போதே எங்கட சின்ன ஒரு சம்பளத்துக்குள்ள அல்லது பெரிய சம்பளம் எடுத்தாலும் எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ணலுமாண்ட பயம் இருக்குது. ஒரு ஊரை நிர்வகிக்கக்குள்ள இதை சரியா செய்ய முடியுமாண்ட பயம் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஸாக், எப்படியான ரஸாக்? துல் குவத்தில் மதீன். இந்த முழு ஹல்குகளுக்கும் ரிஸ்க் அளிப்பதற்கு அவனுக்கு ஒரு திடுக்கமும் வராது. ஏனண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லாரையும் மினல் அவ்வலீன் இலல் ஆகிரீன், எல்லாரையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரை முழு படைப்பினங்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்த்து எல்லாரும் எல்லாம் கேட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தாலும் அவனுடைய ஹஸானாவுல கடல் தண்ணீல கடல்ல ஒரு ஊசிய தாட்டால் அதுல நுனியில வரக்கூடிய நீர் அளவு, அந்த நீர் துளி அளவு கூட அல்லாஹ்வோட ஹஸானா குறைய மாட்டோம். அப்படியான ரப்புக்கு அடிமையாகத்தான் நாங்க உலகத்துல வாழ்றோம். அப்ப ஒரு மூமின் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஹாத்திமுல் அஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லாங்க, முத்தவக்கில் அல்லாஹ்வுல தவக்குல் வைக்கிறார்கள் 4 விதமா. ஒன்று அத்தவக்குல் அலல் ஹல்க், தவக்குல்ல உள்ள குறைபாடு தான் ஒரு மனிதன் ஹராத்தை சம்பாதிக்கிறது. தவக்குல்ல உள்ள குறைபாடு, அல்லாஹ்வுல அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிக்க போதுமானவன் என்ற அந்த நம்பிக்கையின் குறைபாடு தான் ஒரு மனிதன் ஹராம் என்ற ஹலால் என்ற வரம்பை விட்டும் அவன் ஹராத்துக்கு சொல்றது. எங்களோட தொழில பொய்யாக இருக்கட்டும், அல்லது களவாக இருக்கட்டும், ஏமாத்தமாக இருக்கட்டும், அபகரிப்பாக இருக்கட்டும், பிறருடைய சொத்தை நாங்க பலவந்தமாக எடுப்பதாக இருக்கட்டும்,
ஏமாத்தி வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும், என்ன மோசடியாக இருக்கட்டும், ஒரு மனிதன் சம்பாத்தியத்தில் அவன் தவறு செஞ்சால் அவனுடைய தவக்குலில் உள்ள குறைபாடு. எனவே முதலாவது கூட்டம் ஹல்குல தவக்குல் வைப்பாங்க. இன்னைக்கு துனியா அப்படிதான் ரொட்டேட் ஆகி இருக்குது. புள்ள நினைக்கார் என்ன, என்ற வாப்பா இல்லாட்டி என்ற தேவை ஒன்றும் நிறைவேறாது. உம்மா நினைக்கா என்ன, கணவன் என்ற கணவன் சம்பாதித்து தராட்டி இந்த குடும்பமே அப்படியே டவுன் ஆகிறோம். வெளிநாட்டுல பிள்ளைகள் உழைச்சா என்ன நினைக்கிறோம், வீடு வாசல் கட்டுறாங்க, என்ற பிள்ளை வெளிநாட்டுல உழைக்காட்டி ஒன்றுமே நடக்காது. இது ஹல்க். பிற ஒரு படைப்பினத்துல நாங்க தங்கி வாழ்கிறோம், எங்களோட முழு நம்பிக்கையை முதல்ல வைக்கிறோம். இரண்டாவது கூட்டம் அத்தவக்குல் அலல் மால், தன்னை சொத்து செல்வம் பணம் தொழில நம்பிக்கை வச்சுக்கிறான். பேசுறோம், மாஷா அல்லாஹ் இந்த கடையால தான் இத்தனை வீடு கட்டின, இந்த கடையால தான் இத்தனை வாகனம் வாங்கின, இந்த கடை இல்லாட்டி நான் இவ்வளவு முன்னேறிக்க மாட்டேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த முழு உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் சுலைமான் வாப்பாவும் மகனும் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் நாங்க இல்ம கொடுத்தோம். وقالوا الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. இந்த உலகத்தில் அல்லாஹ் அறிவை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், எல்லாமே கொடுத்தான். நபிமார்களுடைய வார்த்தை எப்படி சொன்னாங்க, நாங்க இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எங்களை உளவு உயர்த்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனவே தவக்குலில் ஏற்படக்கூடிய குறைபாடுதான் ஒரு மனிதன் தவக்குல அல்லாஹ்வுல வைக்காம, படைச்ச ஹாலிக்ல வைக்காம ஏனைய அம்சங்கள்ல வைக்கிறது. இன்னைக்கு இந்த தொழில் மாஷா அல்லாஹ், நான் இவ்வளவு படிச்சு இந்த தொழில் எடுத்த மாட்டான், என்ற வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன். இப்படியான வார்த்தைகள். மால், பொருளாதாரத்துல சொத்துல எங்களோட வாப்பா இவ்வளவு தேடி தராட்டி நான் மிச்சம் கஷ்டப்பட்டிருப்பேன், இந்த உலகத்துல நான் இவ்வளவு செஞ்சிருக்க மாட்டேன். எனவே முதலாவது ஹல்குல ஏனைய படைப்பினங்களை தவக்கில் வைக்கிறது. அதே போல இரண்டாவது எங்களோட சொத்து செல்வம் தொழில தவக்குல் வைக்கிறது. மூணாவது அத்தவக்குல் அல நஃப்ஸ். ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோட வாழும், நான் ஆரோக்கியமாக இருக்கும் காலம் வரைக்கும், என் உடம்புல பலம் இருக்கும் காலம் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நான் உழைச்சி வாழ்றேன், என்ற பிள்ளைகளை பார்க்கிறேன் கேட்கிறேன். சொல்லாங்க ஹாத்திமுல் அஸ்ஸம் ரஹிமஹுல்லா, இந்த மூன்று கூட்டமும் தவக்குலுல் ஜாஹிலீன், அறியாதவர்களுடைய தவக்குலா. நான்காவது கூட்டம் யார் தெரியுமா, இவங்க தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுல தவக்குல் வைப்பான். சொல்வாங்களா, என்ற நிலைமை நான் எப்படி இருந்தாலும், நான் இன்றைக்கு ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், இன்னமாய ரப்பி, என்ன ரப்பு என்னோட இருக்கிறான், அவன் எல்லா நிலைமையிலும் எனக்கு ரிஸ்க் அளிப்பான். இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும், இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அபூர்வமான சரித்திரங்கள் ஆதான் சொல்லுது. அபூர்வமான சரித்திரங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தந்த கூட்டம் தண்ணி தேவண்டு சொல்லும் போது அல்லாஹு தஆலா ஆறு தோண்ட செல்லல்ல, கிணறு தோண்ட செல்லல்ல, 12 கூட்டத்துக்கும் 12 கிணறு கட்ட செல்லல்ல. எதுரிப்பி அசாக்கல் ஹஜர், மூசாவே உங்களோட அசாவல கல்லு கடிங்கண்டா. ஃபன் ஃபஜரத், 12 ஊற்றுகள் வழியாகச்சு. 12 கூட்டத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லில் அடிச்சாங்க, தண்ணி வந்துச்சு, நிலத்தை தோண்ட சொல்லல. இது அல்லாஹ் ரிஸ்க் அளித்த அபூர்வமான செய்தியை குர்ஆன்ல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கண்காணிப்புல இருந்தாங்க. இவர்தான் சாப்பாடு கொடுக்கிற போனாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, யாருமே கொடுக்க இயலாது. காலையா மரியம் அன்னா லக்கி ஹாதா, மரியம் உங்களுக்கு எப்படி கிடைச்சு இந்த பழம் எல்லாம்? காலத்திஹிய மின இந்தில்லா, இது அல்லாஹ்ட புறத்துல கிடைச்சது. குர்ஆன் சொல்ல சரித்திரம். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தான்.
சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுத்தான். சகோதரர்களே, எங்கட சாப்பாடு, எங்கட குடிப்பு, எங்கட உடுப்பு, உலகத்திற முழு தேவைகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு நடைமுறை சாத்தியமான எங்கட புத்திக்கு படும்படியாக எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கணும் என்ற அவசியம் இல்ல. ரிஸ்க் ரெண்டு வகை. ஒன்று ரிஸ்குன் யஹ்தசிப், நாங்க எதிர்பார்த்து வரக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொன்று சொல்கிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்கள் நினைக்காத விதத்தில் ரிஸ்க் அளிப்போம். எதிர்பார்க்காம கொடுப்போம். எதிர்பார்க்காம இன்னைக்கு 4 மாடி 3 மாடியை கட்டி வாகனம் வாங்கி பூமி காணி வாங்கி சொத்து செல்வம் வாங்கி வீட்டை எல்லாம் அலங்கடிச்சிட்டு பிள்ளைக்கு வாழ்க்கையை தேடிடுறாரு. வாழ்க்கை துணை அமைகல்ல, எல்லாம் இருக்குது, ஆனா பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமைகல, வயசு போய்கொண்டே இருக்குது. குடிசையில ஒரு தாய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கூலி வேலை செஞ்சு வீடு இல்ல, வாசல் இல்ல, சொத்து இல்ல, பிள்ளை வாழ்ந்துக்கு போதுரிய வயசுல. ரிஸ்கை முடிவு செய்வன் அல்லாஹ். எனவே சகோதரர்களை அதுல நாங்க சளைத்து விடக்கூடாது. எங்களோட மௌத்துவர் அல்லாஹ் ரிஸ்கை எங்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கிறார். இதுதான் ஹலாலான ரிஸ்குடைய பெருமதி. ஹலாலான ரிஸ்க் உலமாக்கள் எழுதுறாங்க, அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹலாலாக நாங்க சாப்பிட்டா தான் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டா தான் இந்த உலகத்துல நாங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவோட ஒரு கனெக்டான ஒரு அபுதாக, ஒரு அடிமையாக வாழலாம். இல்லாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டுருவோம். துவா எங்கட ஏற்றுக்கொள்ளப்பட்டாட்டி அது வேலை செய்யாத, டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்ட சிம்ம போல, அதை வச்சு கொண்டு செய்ய இயலாது. பக்கத்தில் இருக்கிற ஆளோடையும் கோல் எடுத்து பேச இயலாது. நேரடியா பேசலாமே தவிர கோல் எடுத்து பேசலாம். நாங்க எப்படியான அடியார்களாக மாறணும்? அல்லாஹ்வோட தொடர்புள்ள அடியார்களாக மாறணும்டா எங்களோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். ஹலாலாக நாங்க சம்பாதிப்போம். எப்பண்டா அல்லாஹ் எனக்கு எப்படியாவது ரிஸ்க் அளிப்பான். என்ற தொழில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரஸாக் என்பதில் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. என்ற தொழில் பெருசாக இருந்து நான் 40 லட்சம் 50 லட்சம் ஒவ்வொரு மாசம் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு தாரவன் அல்லாஹ் என்பதை நாங்க மறந்து விடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹலாலான சம்பாத்தியம் முதலாவது இந்த உலகத்தில் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட காரணமாக அல்லாஹ்வோட தொடர்புள்ள மக்களாக மாறுவோம். இரண்டாவது துமஅனீனத்துல் கல்ப், மனசில் அமைதி இருக்கும். ஹராமாக சம்பாதித்தா அவன்டே சோரண்டே சம்பாதித்து போய் சொல்லி புதுச பழசண்டு பழச புதுசண்டு லோக்கல்ல ஒரிஜினல் அண்டு இப்படி எல்லாம் நாங்க ஒரு அற்ப ஒரு லாபத்துக்காக எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தி சத்தியம் பண்ணி இன்னைக்கு ஹலாலான சம்பாத்தியத்துல பறக்கத்தை இழந்து வாழ்ந்துட்டோம்டா ராவைக்கு தூக்கம் வராது. அடே, நான் அவருக்கு பொய் சொல்லி வித்துட்டேனே, நான் அவர்கிட்ட வாங்கின பணம் அது பொருத்தவில்லையே, எங்களோட மனம் உளறிக்கொண்டே இருக்கும். ஹராமான ரிஸ்க் உடம்புல சேர்ந்தா அது எங்களுக்கு நிம்மதியை தராது. ஹலால் நிம்மதியை தரும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது அது ஒரு பரக்கத்து காரணமாக. இது ஒரு தலைப்பு. இந்த விடயத்தை நானும் நீங்கள் எல்லோரும் விளங்கணும். சகோதரர்களே, இன்றைக்கு ஹராமான சம்பாத்தியத்திற விளைவுகளை நாங்க கடைசியாக ஒரு விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நாங்க நினைக்கிற குடும்பத்துல பல சோதனைகள் முசீபத்துகள் வாரத்துக்கு காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு வரக்கூடிய சோதனை நீங்க செஞ்ச பாவத்தின் விளைவுதான். இன்னைக்கு நாங்க எங்களோட நோய்கள், அட இப்படியான ஒரு நோய் வந்துட்டே, இது எங்கிருந்து வந்துச்சு, இந்த பிள்ளை இவ்வளவுதான் நான் முயற்சி செஞ்சும் அவனை திருத்தலாம் இருக்குது, அவன் வழிகட்டு போய்த்தானே. இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செய்யறோம்? இன்னைக்கு நாங்க பிள்ளைகளை திருத்துறதுக்கு பல முயற்சி செய்யறோம். பல சைக்காட்டிஸ்ட கொண்டு போறோம், பல சைக்காலஜிஸ்ட கொண்டு போறோம், அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் செய்யறோம், பேச வைக்கிறோம், எல்லா முறைகளையும் செய்யறோம். ஆனா நாங்க செய்ய வேண்டிய முதலாவது முறையை நாங்க செய்யறதுக்கு தவறு இருக்கிறோம். ஒரு புள்ள வழிகட்டு போனா முதலாவது சிந்திக்கணும், பிள்ளைக்கு கொடுத்த சாப்பாடை பார்த்து, என்ன சம்பாத்தியம் ஹலாலா, என்ன புள்ள சாப்பிட்டது ஹலாலா, அதை சிந்திக்கணும். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருடைய மனம் எரிந்த வேதனைப்பட்ட பதுவாக்களை சம்பாதித்த பணங்களை நாங்கள் உண்டால் குடித்தால் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அது சரியாக வராது, சரியாக வளராது. இன்னைக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை. என் மனைவிக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன், என் மனைவிக்கு வீடு கொடுத்திருக்கிறேன், நகை நட்டு வாங்கி கொடுத்திருக்கிறேன், விரும்புகிற ஆடையை வாங்கி கொடுக்கிறேன்,
எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த பார்க்கிறேன், திருப்திப்படுத்த முடியல. என்ன மனைவி என்ன ஒதுக்கிக்குதான் இருக்கா, என்னை ஏற்றுக்கொள்றா இல்ல, அவள் அன்பு எனக்கு கிடைக்கதில்லை. எல்லாமே கொடுத்திருக்கிறேன். சகோதரர்களை, மனைவிக்கு கொடுத்த சாப்பாடை சிந்தி, மனைவி கொடுத்த தேவைகள் ஹலாலாக கொடுத்த மண்டு சிந்தி. அது நான் சரி அல்ஹம்துலில்லாஹ், நான் எந்த சந்தேகமும் இல்லாம நான் அதை சரியாக செஞ்சிருக்கிறேன் தான் நாங்கள் அடுத்த படிக்கு போகலாம். வேற பாவங்கள் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பாவமும் செய்யல, சோதனை வந்திருக்கிறதா, அது நல்லடியார்களுக்கு வந்த சோதனை, அதுல நலவிருக்கும். இது குர்ஆன் சொல்லுது. எனவே சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்க தவக்குல் அல்லாஹ்வுல வைக்கணும். அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிக்க போதுமானவன் என்று தவக்குல் வச்சா எங்களோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும், எங்களோட மௌத்து சிறப்பாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாழ்றதுக்கு அவகாசம் தந்திருக்கிறான். நாங்க ஒரு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்ட என்ன பார்த்து, நான் யாருக்காக ஓடுகிறேன், யாருக்காக கஷ்டப்படுகிறேன், யாருக்காக சம்பாதிக்கிறேன்? சம்பாதிக்கலாம் ஹலாலா, எவ்வளவும் பிரச்சனை இல்லை. எங்களோட பிள்ளைகள் ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை வசதிக்காரர்களாக அவர்களுக்கு ஹலாலாக சம்பாதித்து தேடி கொடுத்து செல்வது சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நல்லதை தேடி விட்டு விட்டு ஹலாலாக மௌத்தாகிற சிறப்பு தான். அதுக்காக நாங்க மார்க்கத்தை விட்டுட்டு நல்லது கொடுக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவின் சாராம்சமாக எங்களோட சம்பாத்தியத்தை நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும். வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் என்னுடைய சம்பாத்தியத்தில் உள்ள பிழையின் காரணமாக, என்ன ரிஸ்க்ல கலந்த ஹராத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்குமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில நாங்களே கேட்டு அதை விடைய தேடிக்கொள்ளணும். எங்களோட தொழில்களை நாங்க எப்படி எப்படி எல்லாம் நாங்க அதை சரி செய்வதற்கு நாங்க முயற்சி செய்கிறோம், அந்த முறையில் செய்யணும். உலமாக்கள் எழுதுறாங்க, தொழுகையை பத்தி எங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கிறோம், உலவுடைய ஃபர்லு சுன்னத்து தெரியும், எல்லாமே தெரிந்திருக்கிறோம். ஆனா நாங்க வருஷ கணக்குல செய்யற தொழில், நான் செய்யற தொழில் ஹராமா ஹலாமா ஆண்டு ஹராமா ஹலாலா, அதுல ஹராம் செய்யக்கூடிய முறை என்ன, இது எப்படி ஹலாலாகும் எப்படி ஹராமாகும்ங்கிறத எல்லா தொழிலையும் படிக்க தேவையில்லை. நான் செய்யற தொழிலை பத்தி ஒரு ஆலிமிடத்துல நான் இன்னும் போய் கேட்கல, அதை நான் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அல்லது சிலர் எப்படி கேட்கிறோம், நம்முடைய தொழில நல்ல வருமானம் பெருகுது, அது ஹராமண்டும் எங்களுக்கு சில நேரம் தெரியும், ஒரு ஆலிமை பிடிச்சு கேட்போம், இது இப்படி செஞ்சா ஹலால் தானே என்று நாங்களே ஹலாலாக்கி தேர்றோம், ஹராத்த ஹலாலா தேர்றோம். எங்களுக்கு விருப்பமான அந்த முறைய நாங்க உலமாக்கள்கிட்ட எப்படியாவது கேட்டு அதை ஹலாலாக்கி கொள்ள முயற்சி செய்யறோம். சகோதரர்களே, தீன் என்பது அது கோடிக்கணக்கில் வருமானம் இருந்தாலும் அல்லாஹ் தடுத்திருந்தால் அது ஹராம் தான். அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்க விட்டு விட்டு ஹலாலை தேடும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான், எங்களை கண்ணியமாக வாழ வைப்பான். எனவே நாம் சம்பாதிப்பது இந்த உலகத்தில் எங்களோட மௌத்து வரைக்கும் தேவையானதை அனுபவிப்பதற்கு, மேலதிகமாக அனுபவிப்பதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். சொர்க்கத்தில் நாங்கள் நிம்மதியாக உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக வேண்டும். எங்களுடைய தவக்குல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவில் உயர்ந்த நம்பிக்கையாக வைக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை உயர்ந்த முத்தவக்கீலுன்களாக, அவனின் மீது உயர்ந்த நம்பிக்கை வைத்தவர்களாக எங்களுடைய சம்பாத்தியங்களை சீர் செய்து மௌத்துக்கு முன்னால் அதில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நாங்கள் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கோரி, பிறருடைய சொத்து செல்வங்கள் பணங்கள் ஏதாவது ஒன்றை நாங்கள் பலவந்தமாக அநியாயமாக அபகரித்திருந்தால் அதை கொடுத்து அல்லது கொடுக்க முடியாவிட்டால் மன்னிப்பு கோரி விமோசனம் பெற்று எங்களோட வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா அருள் செய்வாயாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்மை பெற்று வளர்த்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நீ ரஸாக்காக இருக்கிறாய். யா அல்லாஹ், உன்னை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யாருக்கும் அநியாயம் செய்யாமல் உன்னுடைய ஹசானாவில் இருந்து கண்ணியமான ஹலாலான ரிஸ்கை எங்களோட மௌத்து வரை எங்களுக்கும் எங்களோட பெற்றோருக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ கண்ணியமாக அளித்து விடு ரஹ்மானே. யாருடைய சொத்து செல்வத்திலிருந்தும் அணுவளவும் நாங்கள் பாத்திலான முறையில சம்பாதித்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் நேர்த்தியான தவக்குலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே யா அல்லாஹ் நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சித்திகீன்களுடன் வீற்றிருக்க உதவி செய்வாயாக. வஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله علي ذات عظيم الصفات سمي السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما أما بعد فيا أيها الناس اتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بسنة فإن سنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياك والبدعة فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وتوكلوا عليه فإنه يحب المتوكلين ادعوه فإن ربك مجيب الداعين واستغفروه يمددكم بأموال وبنين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس اتقوا الله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها اللهم رض عن الخلفاء المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب وسيد شباب أهل الجنة الحسن والحسين وسيدة نساء أهل الجنة فاطمة الزهراء وأسد الله وأسد رسوله وحمزة والعباس وسائر الصحابة رضي الله تعالى عنهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون الله أكبر